வணக்கம் ஷர்மிளா. அதாவது பார்த்தீங்கன்னா, ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே கடந்த 6 மாதத்துக்கு மேலாக கடும் மோதல் ஏற்பட்டு வந்த நிலையில், அதாவது குடும்ப பிரச்சனை மற்றும் பல கட்சிகளுடைய உள்கட்சி புசல் மற்றும் பதவி பிரச்சனை என பல பிரச்சனைகள் மோதி வந்த நிலையில, பல பிரச்சனைகளுக்கு தாண்டி தனித்தனியாக பொதுக்குழு கூட்டி ஆதரவாளர்களை தங்கள் பக்கம் எந்தெந்த எம்எல்ஏ இருக்கிறார்கள் என்று தனித்தனியாக அவர்களை இருவருக்குமே அன்புமணியும் மற்றும் ராமதாசும் தனித்தனியாக வைத்திருந்தனர். இந்த நிலையில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சட்டவிரோத நடவடிக்கைகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது அன்புமணி ஆதரவாளராக இருக்கின்ற மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் மற்றும் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் மற்றும் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் எஸ்பி வெங்கடேஸ்வரன் ஆகியோர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது ராமதாஸ் தரப்புல பல்வேறு ஒழுங்கு நடக்கை குறித்து குழு மூலமாக விளக்கம் கேட்டு கடந்த 3 மாதத்துக்கு முன்பு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அதுல ராமதாஸ் அவர்களை தொடர்பு கொண்டு எந்த ஒரு தகவலும் அவருக்கு அளிக்கவில்லை. தபால் மூலமாகவும் எதுவும் எந்த தகவலும் அளிக்காத பட்சத்துல இன்று பாத்தீங்கன்னா பாமக கட்சியின் தலைவர் மற்றும் நிறுவனர் ராமதாஸ் தலைமையிலான அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. அதாவது அந்த பொதுச் செயலாளர் முரளி சங்கர் மூலமாக இந்த அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்த அறிக்கையில் பாத்தீங்கன்னா இந்த 3 எம்எல்ஏக்களும் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டதாக இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தொடர்ந்து இவர்கள் இந்த அன்புமணி ஆதரவாளராக தற்பொழுது இருந்து வருகின்றனர். தொடர்ந்து இருவருக்குமே பாத்தீங்கன்னா தற்பொழுது மோதல் போக்கு அதிகமாக வந்த நிலையில தற்பொழுது இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு மூலமாகவும் எந்த ஒரு பதிலும் அளிக்காததால் இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் நீக்கப்பட்டுள்ளனர். அதாவது பாத்தீங்கன்னா சிவகுமார் மற்றும் சதாசிவம் மற்றும் வெங்கடேஸ்வரன் ஆகிய 3 எம்எல்ஏக்களும் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து அதாவது அன்புமணி ஆதரவாளர்கள் மற்றும் ராமதாஸ் ஆதரவாளர்களிடையே பல உள்கட்சி பூசல் இருந்தாலும் தற்பொழுது இந்த குடும்ப பிரச்சனை மிக விரிவாக பெரிய பிரச்சனையாக பேசுபொருளாக அரசியல் வட்டாரங்கள் கூறப்பட்ட நிலையில தற்பொழுது அன்புமணி தரப்பு பார்த்தீங்கன்னா பிஜேபி அதாவது அதிமுக கூட்டணியில் சேர்ந்துள்ளனர். தற்பொழுது இவர்கள் திமுக கூட்டணிக்கு ராமதாஸ் தரப்பில் அழைப்பு கொடுத்ததாகவும் கூறப்பட்ட நிலையில தற்பொழுது யாருமே இன்று வரைக்கும் பேசவில்லை என்று ராமதாஸ் தரப்பு தெரிவித்த நிலையில் தற்பொழுது இது போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதுக்கு விரைவாக முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு அனைத்து கட்சிகளும் எதிர்பார்த்து வருகின்றனர். தற்பொழுது இரண்டுமே தனித்தனியாக கூட்டணி வைப்பது உறுதி என தெரிய வருகிறது. தொடர்ந்து இது போன்ற பிரச்சனைகளை தீர்க்க ராமதாஸ் தரப்பும் அன்புமணி தரப்பும் ஒன்றாக இணைந்தால் மட்டுமே இந்த அரசியல் கட்சிகள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள முடியும் என்பது பாமக கட்சியினுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. ஷர்மிளா.